வாடா போடா என்று பேசுறீங்களே, இப்ப நாங்க வந்து வாடா போடா சீமானே அப்படி நாங்க பேசினா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தமிழ் சினிமாவின் உச்சம் என் தம்பி, தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் என் தம்பி விஜய் அவர்கள் தான் பேசின வாய் தானங்க. அது என்னங்க, அது வாயா வேற என்னதுங்க அது? Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. VK Production வழங்கும் வி கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரன் செப்டம்பர் 19 முதல் திரையரங்குகளில். Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. சீமான் அவர்கள் எங்களை குறித்து மிக இழிவாக பேசுறாரு. அணில் குஞ்சுகள் பேச வேண்டிய தேவை என்னங்க இருக்கு? அவரு கூட தான் நாங்க ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க வந்து ஆம குஞ்சுகள் சீமான் அப்படின்னு நாங்க சொன்னா சரியா இருக்குமா? காங்கிரஸை வீழ்த்துவதற்காகத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், திமுகவை வீழ்த்துவதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு பேசின சீமான் அவர்களே, இப்ப எங்க அதை பத்திலாம் எதுவுமே பேச மாட்டேன்றீங்களா? 24 மணி நேரமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேச வேண்டிய சூழல் ஏன் உருவானது? அப்போ ஏதாவது உங்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது பணம் கிணம் வாங்கி விட்டீர்களா? மக்கள் வந்து எங்க தலைவரை பார்க்கணும்னு விரும்புகின்ற பொழுது எங்க தலைவர் பஸ் உள்ள இருந்து தான் பாக்குறாரு, கையெழுத்தாரே தவிர அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கீழே இறங்கி ரோட் ஷோ பண்ணாரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வண்டி மேல ஏறி நின்று டாடா காமிச்சிட்டு கை கொடுத்து போனாரா? ஏன் அந்த 23 நிபந்தனைகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருக்கும் ஏன் அந்த நிபந்தனைகள் இல்லை? நாளைக்கு தலைவர் மக்களை சந்திக்க போறாருன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அனுமதி கிடைக்கும். வர்ற சனிக்கிழமை தலைவர் அவர்கள் நாகப்பட்டினம் போறாங்க, இன்று வரை அனுமதி கிடைக்கும். அவர்கள் எல்லாம் வழிநெடுங்க கொடி கட்டுறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்க கட்சியினுடைய கொடி எங்கேயும் கட்ட முடியல, போஸ்டர் ஒட்ட முடியல, பேனர் வைக்க முடியல. அப்போ எல்லா நெருக்கடிகளும் எல்லா கெடுபிடிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் ஏன் இருக்கு? உங்களுக்கு அந்த கூட்டம் ஓட்டா மாறாது இல்ல? எங்களை பார்த்து தான் உங்களுக்கு பயம் இல்ல? அப்ப ஏன் நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க? கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். வீக்கெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா நாளும் சந்திப்பதற்கு எங்க தலைவர் தயார். அனுமதி வாங்கி கொடுப்பதற்கு நீங்க தயாரா? கடைசியில் நீதிமன்றத்துக்கு சென்று தான் எங்களால் அனுமதி பெற முடியுது. ஆட்சி காலம் முடிய போகுது. வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய முதல் சுற்றுப்பயணம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு 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 நிகழ்வாக தான் இது இருந்துச்சு. ஒரு சில குறிப்பிட்ட மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து சொல்றப்ப இது வந்து இவங்களா கிரியேட் பண்ணது தான், இவங்க வந்து அந்த கூட்டத்தை கிராஸ் பண்ணி போறாந்தா போயிருக்கலாம், இவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லி வந்து ரோட் ஷோ பண்ணணுங்கிறதுக்காக இது பண்ண விஷயம் தான். இல்லை, எப்படி கிராஸ் பண்ணி போக முடியும் நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ தலைவர் அவர்கள் சென்னையிலிருந்து திருச்சி செல்கிறார் அப்படின்னா யார் நியூஸ் போடுறா? செய்தியாளர்கள் தான் நியூஸ் போடுறீங்க, பிரேக்கிங்கில் போடுறீங்க. தலைவர் அவர்கள் திருச்சி வராங்க. திருச்சி வருவதற்கு முன்பாகவே அந்த செய்தியை கேள்விப்பட்ட மக்கள் தலைவரை வரவேற்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான பேர் திருச்சி விமான நிலையத்திற்கு வெளியில இருக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறை அங்க இருந்தாங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை காவல்துறையினர் இருந்தாங்க? எத்தனை போக்குவரத்து காவலர்கள் அங்கு போக்குவரத்தை சரி செய்தார்கள் உங்களால் சொல்ல முடியுமா? எங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தன்னார்வலர்கள் இவர்கள் தான் வந்து தானாக களத்தில் இறங்கி அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி தலைவர் அவர்கள் விரைந்து செல்வதற்கு உண்டான வேலைகளில் ஈடுபட்டார்களே தவிர காவல்துறை என்ன செய்தார்கள்? இப்போ ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸ்ல பார்க்குறப்ப அவருடைய வாகனத்தை சுற்றி தான் கூட்டம் இருந்துச்சு தவிர ஒரு அந்த வாகனத்தை வந்து ஒரு 100 மீட்டரோ இல்லை 100 மீட்டர் பின்னாடி வந்து பெரிய கூட்டம் இல்லாத மாதிரி தான் அங்கங்கே தெரிஞ்சிச்சு. இல்லை, அதாவது அந்த ஏர்போர்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் மரக்கடை வர அல்ல பயங்கரமான கூட்டம், வழிநெடுங்கும் மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. அதனால தான் வந்து தலைவர் அவர்களால் வந்து அந்த மரக்கடை பகுதிக்கு விரைந்து செல்ல முடியல. அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிந்தது. அதை எறும்பு ஊர்ந்து செல்வது போன்று தலைவர் இந்த வாகனம் ஊர்ந்து செல்கிறது என்றால் சுத்தி மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து இது திட்டமிட்டு ரோட் ஷோ நாங்கள் நடத்தவே இல்லை. எங்கள் தலைவர் விமான நிலையம் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தார், அங்கேருந்து மரக்கடைக்கு போக வேண்டும் என்று தான் நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் வெளியில் வந்து பார்க்கின்ற பொழுது தான் மக்கள் அவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. காவல்துறை என்ன சட்ட விதிகளை எங்களுக்கு கொடுத்தார்களோ அதை நாங்கள் கடைபிடித்தோம். வாகனத்தில் தான் நீங்கள் இருக்கணும்னாங்க, எங்கள் தலைவர் வாகனத்தில் தான் உட்கார்ந்தார். வாகனத்துக்கு மேலே ஏறி நின்று கையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை எங்கள் தலைவர் செய்யவே இல்லை. முன்னாடி 5 வாகனம் பின்னாடி 5 வாகனம் தான் வரணும்னு சொன்னாங்க, அதை தான் நாங்கள் கடைபிடித்தமே தவிர எந்த இடத்திலுமே தமிழக வெற்றி கழகம் காவல்துறையினுடைய சட்ட விதிகளை மீறியது என்று அங்கே சொல்ல முடியுமா? மக்கள் வராங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்போ மக்கள் வந்து எங்களை மதிக்கிறார்கள், நாங்கள் மக்களை மதிக்கிறோம். அப்போ மக்கள் வந்து எங்கள் தலைவரை பார்க்கணும்னு விரும்புகின்ற பொழுது எங்கள் தலைவர் பஸ் உள்ள இருந்து தான் பார்க்குறாரு, கையெழுத்தாரே தவிர அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கீழே இறங்கி ரோட் ஷோ பண்ணாரா? இல்லை உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வண்டி மேலே ஏறி நின்று டாடா காமிச்சிட்டு கை கொடுத்துட்டு போனாரா? அப்போ அந்த எங்களுக்கு விதித்த சட்ட விதிகள் ஏன் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நீங்க ஏன் விதிக்கல? 23 நிபந்தனைகள் இல்லையா? 23 நிபந்தனைகளையும் சரியாக நாங்கள் கடைபிடித்தோம். எந்த இடத்துல மீறணுன்றதை சொல்லுங்க. ஏன் அந்த 23 நிபந்தனைகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருக்கும் ஏன் அந்த நிபந்தனைகள் இல்லை? சட்டம் என்பது எல்லோருக்கும் சமதானங்க. முதலமைச்சராக இருந்தாலும் சாமானிய மனிதர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் சட்டம் சமம். என்ன நெருக்கடிகள்? ஏன்னா இதுலையுமே மாநாட்டில் சொன்ன மாதிரியுமே வந்து ஒரு சில டிவிகே தோழர்கள் வந்து சொன்னாங்க, நிறைய நெருக்கடிகள் இருந்துச்சு, எங்களுக்கு எங்களை இங்கே நிற்க விடல, அங்கே நிற்க விடல, இதை பண்ண விடல, இப்படி நிறைய நெருக்கடிகளும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்ன மாதிரியான நெருக்கடிகள்? அதாவது இந்த மக்கள் சந்திப்பை நடத்துவதே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குங்க. நம்ம ஒரு இடம் கேட்குறோம்,
அந்த இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, காவல்துறைகள் ஒரு இடம் பட்டியல் போட்டு கொடுக்குறாங்க, இந்த இடத்துல நீங்கள் மக்களை சந்திங்கன்னு. சரி, அந்த இடத்துல நாங்கள் அனுமதி கேட்குறோம், அந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. கடைசி நேரத்தில் அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ நாளைக்கு தலைவர் வந்து மக்களை சந்திக்க போகிறாருன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அனுமதி கிடைக்குது. அப்போ எங்களுக்கான வேலைகளை செய்ய விடாமல் இடையூறுகளையும் நெருக்கடிகளையும் அரசாங்கமும் காவல்துறையும் உருவாக்குகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் எங்களுடைய தோழர்கள், எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லாம் மிக திறம்பட சிறப்பான முறையில் தான் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். இப்போ வர்ற சனிக்கிழமை தலைவர் அவர்கள் நாகப்பட்டினம் போகிறாங்க. இன்று வரை அனுமதி கிடைக்கல. நாங்கள் கேட்குறது வந்து அவுரின்ற ஒரு திடல், அந்த திடலில் மக்களை சந்திப்பதற்கு எங்கள் தலைவர் அவர்களும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகமும் அந்த இடத்துல அனுமதி கேட்குறோம். ஆனால் காவல்துறை அந்த இடத்துல அனுமதி கொடுக்கல, வேற ஒரு இடத்துல அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதி கூட இன்னும் உறுதி செய்யப்படலை. அப்போ கடைசி நேரத்தில் தான் நீங்கள் அனுமதியை கொடுக்கின்ற பொழுது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ திமுக முதலமைச்சர் போகிறாரு, திமுக தலைவர் போகிறாரு, துணை முதலமைச்சர் போகிறாங்க, மக்களை சந்திக்க போகிறாங்க. அவர்களெல்லாம் வழிநெடுங்க கொடி கட்டுறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்கள் கட்சியினுடைய கொடி எங்கேயும் கட்ட முடியல, போஸ்டர் ஒட்ட முடியல, பேனர் வைக்க முடியல. அப்போ எல்லா நெருக்கடிகளும் எல்லா கெடுபிடிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் ஏன் இருக்குது? அப்போ இது வந்து ஒரு ஜனநாயக முறையா, இது ஒரு ஜனநாயக பண்பா, இது ஒரு சர்வதிகார போக்கு இல்லையா என்ற ஒரு கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம். தொடர்ந்து பல அழுத்தங்களை கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களே சொல்கிறாங்க இது வந்து ஒரு சர்வதிகார போக்கோடு இந்த அரசு செயல்படுது. ஒரு வயதான மூதாட்டி கூட பேசியிருந்த ஒரு காணொலி மிக வைரலாக பரவுது. இந்த ஆட்சி ரொம்ப ஒரு மோசமான ஆட்சியாக இருக்குது, தயவுசெய்து விஜய் தம்பி நீங்கள் தான் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு ஒரு வயதான மூதாட்டி பேசிய வீடியோ பயங்கர வைரல். இது போன்று தாய்மார்கள் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. பல நெருக்கடிகளை தாண்டி தான் எங்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. அது மக்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். தமிழ்நாடு அரசை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஒரு அமைதி காத்துட்டு இருந்தவங்க இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வடிவேலை பார்க்கவும் தான் இந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு, இப்போ விஜய் பார்க்க வராதா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வைக்கிறேன். சரி, எங்களை பார்க்க கூட்டம் வந்துச்சு இல்லை, ஏன் கடந்து போக வேண்டியதானே, ஏன் விமர்சிக்கணும்? அப்போ அந்த அளவுக்கு மன உளைச்சலை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோமா இல்லையா? அந்த அளவுக்கு இன்னுமே இது வந்து ஓட்டாலாம் மாறாதுப்பா, ஒரு திரைப்பிரபலத்தை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. கடந்து போக வேண்டியதானங்க, ஓட்டா மாறாது இல்லை, ஓட்டா மாறாதுன்னா கம்முன்னு கடந்து போக வேண்டியதானே. எதற்கு நீங்கள் விமர்சிக்கிறீங்க, எதற்கு எங்களுக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்கிறீங்க? ஓட்டா மாறாதுன்னா அனுமதி கொடுக்க வேண்டியதானே. நாங்கள் ஒரு இடம் கேட்குறோம், சத்திரம் பேருந்து நிலையம் கேட்குறோம், அனுமதி கொடுக்க வேண்டியதானே. அவுரி திடல் கேட்குறோம் நாகப்பட்டினத்தில், அனுமதி கொடுக்க வேண்டியதானே. உங்களுக்கு தான் அந்த கூட்டம் ஓட்டா மாறாது இல்லை, எங்களை பார்த்து தான் உங்களுக்கு பயம் இல்லைல்ல, அப்போ ஏன் நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்க? அப்போ அனுமதி தர மாட்டேன்றீங்க? மாநாட்டுக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுத்தீங்க, போராட்டத்துக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறது காவல்துறை தானே கொடுக்குதுங்கிறாங்க. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குங்க? காவல்துறையுடைய அமைச்சர் யாருங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தெரியாமல் காவல்துறை நெருக்கடி கொடுக்குதுன்னா அப்போ ஸ்டாலின் அவர்கள் எதற்கு முதலமைச்சராக இருக்கணும்? பரந்தூருக்கு தலைவர் விவசாயிகளை பார்க்கும்போது எதுக்கு அவ்வளோ நெருக்கடி? நேரு அவர்கள் நாங்களே வந்து இந்த மாதிரி இடங்களில் மாநாடோ இல்லை பொதுக்கூட்டங்கள் நடத்த எங்களுக்கே அனுமதி தர மாட்டேங்கிறாங்க, அப்போ இதையும் நாங்கள் பெருசு பண்ணணும் தானே அப்படிங்கிறாரு. இப்போ கரூரில் நாளைக்கு வந்து முப்பெரும் விழா நடத்துகிறாங்க திமுக சார்பாக. அவங்களுக்கு அனுமதி கொடுத்து நடத்துகிறாங்களா, அனுமதி இல்லாமல் நடத்துகிறாங்களா? அதாவது ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு கட்சிக்கு வந்து காவல்துறை நெருக்கடி கொடுக்குன்னு அவர் சொல்லுவார், நாங்கள் வந்து காதில் பூ சுற்றிட்டு இருக்கோமா? அதாவது திமுக என்றாலே பொய் என்றாலே திமுக, வாயை திறந்தாலே பொய் சொல்லக்கூடியவர்கள் தான். எங்கள் தலைவர் மக்களை சந்தித்த அந்த நிகழ்வு என்பது ஆளுங்கட்சியான திமுகவை கதற வைத்திருக்கு, பதற வைத்திருக்கு. அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்கள் தலைவர் கேள்வி கேட்டார்ல, இவ்வளோ விஷயத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க, வாக்குறுதியாக சொன்னீங்க, அதை செஞ்சீங்களான்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம். அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 19 வந்து வாக்குறுதிகளை வந்து நாங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே நாங்கள் 19 கேட்டோம்? எங்கள் தலைவர் கேட்ட எல்லா வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களா? எல்லா தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று தானே நீங்கள் வாக்குறுதியில் சொன்னீங்க, அதை நிறைவேற்றினீங்களா எங்கள் தலைவர் கேட்குறாரு. இது குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா? மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லி தானே திமுக வாக்குறுதியில் சொல்லியிருக்கு. மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டீங்களான்னு எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார். இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்வாரா? பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி 181 சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணிட்டீங்களான்னு எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறோம். ஸ்டாலின் அவர்களை பதில் சொல்லுங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், எனவே ஓட்டு போடுங்கன்னு கேட்டவங்க யாரு? வாக்குறுதியாக சொன்னது யாரு? திமுக. அதை தான் எங்கள் தலைவர் கேட்குறாரு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னீங்களா அரசு ஊழியர்களுக்கு, அதை நடைமுறைப்படுத்திட்டீங்களா? சொன்னதை செஞ்சிட்டீங்களான்னு நாங்கள் கேட்குறோம். சொல்லுங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை சொல்லுங்கள். அப்போ நாங்கள் எதையுமே பொய்யா சொல்லலை, பொய்யா பேசலை, உண்மையை தானே நாங்கள் பேசணும். நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, அதை நிறைவேற்றுங்க என்று திமுக செய்த இந்த மக்கள் விரோத
அடாவடி செயலை மக்கள் மத்தியில் தோலுரித்து கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைய அமைச்சர்கள் எல்லாம் வடிவேல் அவர்களோடும் மற்ற நடிகர்களோடும் நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறீங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருக்கிறீங்கன்றது நீங்கள் பேசும்போதே எங்களுக்கு தெரியுது. நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களிடமிருந்து பதில் இல்லை. நாங்கள் அந்த பதிலை தான் கேட்குறோம், மக்களுக்கான அந்த தீர்வை தான் கேட்குறோம். எதற்கு மக்களிடம் பொய்யை சொல்லி பொய்யாக நீங்கள் வாக்குறுதிகளை சொல்லி அந்த ஓட்டை வாங்கி ஏன் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கீங்கன்ற கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம். அதற்கு பதில் சொல்லணும். விஜய், உங்க தலைவர் விஜய் வந்துட்டா மக்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? டிஎம்கே இவ்வளவு பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சரெல்லாம் நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம், பஸ்ஸஸ் கொண்டு வந்திருக்கோம், மகளிருக்கு உரிமை தொகை இதெல்லாம் இப்போ வந்தது. ஆனால் ஒரு 20 ஆண்டுகளாகவே 25 ஆண்டுகளாகவே ஒரு உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் வருதாங்க. நம்ம என்ன இல்ல முடிச்சாரு ஒரு 20 ஆண்டுகளாகவே 25 ஆண்டுகளாகவே இங்க வந்து திராவிட கட்சிகள் தான் ஆளுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கொண்டு வந்தது தான். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. அப்ப விஜய் அவர்கள் வந்தா புதுசா இதை தாண்டி என்ன கொண்டு வர போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? எங்க தலைவர் வந்து அரியலூர்ல பேசும்போது மிக தெளிவாக சொன்னாரு, கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலை, மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை சிறப்பான முறையில் செய்து கொடுப்பேன். எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன், எதை நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். என்னென்ன வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்பது குறித்து நாங்கள் புத்தகமாக தலைவர் அவர்கள் வெளியிட போறாங்க. சாத்தியமானதை மட்டும்தான் நம்ம மக்களிடம் சொல்ல முடியுமே தவிர வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. நாங்கள் ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் என்று திமுக சொன்னதா இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா? நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்குதுன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? எங்க அந்த ரகசியம் தொலைஞ்சிருச்சா? நாங்கள் வேணா தேடி கண்டுபிடிச்சி தரட்டுமா? 4.5 வருஷம் ஆயிடுச்சுலாங்க. எங்க அந்த ரகசியம்? ஏன் நீட்டை நீங்க ஒழிக்காம இருக்கீங்க? இது வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து மாணவர்கள் நீட்டினால் தற்கொலை செய்திருக்கிறாங்க. அப்ப இந்த தற்கொலைக்கு யாருங்க காரணம்? அரச படுகொலை. நீங்க வந்து பொய்யான நம்பிக்கையை சொல்லி மக்களிடம் மாணவர்களிடம் நம்பிக்கையை விதைத்து சரி திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதனால நம்ம நீட் நுழைவுத் தேர்வு இருக்காது என்கின்ற ஒரு ஆசையை உருவாக்கி அந்த மாணவர்கள் எல்லாம் தற்கொலைக்கு தூண்டியது இந்த திமுக கட்சி தான், இந்த திமுக ஆட்சி தான். இது குறித்து அவங்களால பேச முடியுமா? அப்ப இது போன்று பொய்யான வாக்குறுதிகளை நீங்க சொல்றீங்களா? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அதை நம்பி தானே தாய்மார்கள் ஓட்டு போட்டாங்க. இன்று பல தாய்மார்கள் கேள்வி கேட்கறாங்களே, நீங்க 1000 ரூபாய் தரீங்கன்னு தான் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், ஆனா எனக்கு நீங்க 1000 ரூபாய் தரவே இல்லையாங்க அப்படின்னு பெண்கள் கேட்கறாங்களா? இது குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திமுக கட்சியை சார்ந்தவர்களோ பதில் பேசுவாங்களா? வீக்கெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சனிக்கிழமைகள் மட்டும் திமுகவை சார்ந்தவர் சொல்றாங்க. திமுகவை சார்ந்தவர்களுக்கு அண்ணா பஞ்சே நாங்க சொல்றோம், வாழ்க வசவாளர்கள். பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுடைய பணி என்பது மக்களுக்காக சேவை செய்யணும், மக்களுக்காக உழைக்கணும். அதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. அதிகாரம் கையில் இருந்தால் இங்க இருக்கக்கூடிய மாற்று என்ன கேள்வினா, இப்ப டிஎம்கே தலைவர் திரு ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், பிரேமலதா அவங்களா இருக்கட்டும், மக்களை அந்தந்த தேதியில போய் நேரடியாக சந்திக்கிறாங்க. இப்போ திங்கட்கிழமை சந்திக்கிறாங்க. ஒரு வாரம்னா வாரம் முழுக்க நாங்க எல்லா நாளும் நான் என்ன கேட்கறேன்னா, எல்லா நாளும் சனிக்கிழமையில மட்டும் ஒரு வீக்கெண்ட்ல மட்டும் நான் போய் மக்களை சந்திக்க அப்படிங்கிறது என்ன மாதிரியான? எல்லா நாளும் சந்திப்பதற்கு எங்க தலைவர் தயார். அனுமதி வாங்கி கொடுப்பதற்கு நீங்க தயாரா? நாளைக்கே எங்க தலைவர் போறாருங்க, திங்கக்கிழமை போறாருங்க, செவ்வாய்க்கிழமை போறாருங்க, புதன்கிழமை போவாருங்க, வியாழக்கிழமை போவாருங்க, வெள்ளிக்கிழமை போறாருங்க. 7 நாளும் எங்க தலைவர் போறாருங்க. அனுமதி யார் தருவா? இப்போ அனுமதி இல்லாம நாங்க போயிட்டோம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க, சட்ட விதிகளை கடைபிடிக்க மாட்டேன்றீங்க, அரசினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்க மாட்டேன்றன்னு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஒரு இடத்துல போய் அனுமதி கேட்டா அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. காவல் மரணங்களை கண்டித்து எங்க தலைவர் அவர்கள் சிவானந்த சாலையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார். அதுக்கு எங்க நாங்க அனுமதி வாங்கணும் தெரியுமா? காவல்துறையிடம் அனுமதி கேட்குற, அனுமதி கொடுக்கல. கடைசியில் நீதிமன்றத்துக்கு சென்று தான் எங்களால் அனுமதி பெற முடிந்தது. பரந்தூர்ல விவசாயிகளை சந்திப்பதற்கு எங்க தலைவர் அவர்கள் அங்க போறாங்க. எங்க தலைவர் கேட்ட இடம் வந்து அம்பேத்கர் திடல்னு ஒரு இடம், அந்த கிராமத்தில் நடுவில் இருக்குது அந்த மைதானம். அந்த மைதானத்தில் நாங்கள் மக்களை சந்திக்க போறோம், நாங்கள் அனுமதி கேட்குறோம். காவல்துறை எங்களுக்கு எங்க தெரியுமா அனுமதி கொடுத்தாங்க? பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில். அப்போ எங்களுக்கு எங்க நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? எங்க தலைவர் சந்திக்க மாட்டேன்னு சொன்னாரா? எங்க தலைவர் 234 தொகுதிக்கும் செல்வதற்கு தயார். அனுமதி கொடுப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறையும் அரசாங்கமும் தயாரா? பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்துக்கிறோம். எங்கள் தலைவருடைய பாதுகாப்பை, மக்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம். நாங்கள் வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக்கிறோம், நெறிப்படுத்திக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனுமதி கொடுப்பதற்கு இந்த காவல்துறை தயாரா? எங்கள் தலைவர் வந்து சட்ட திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதில் மிக தெளிவாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் அனுமதி கேட்குறோம். உங்கள் சேனல் சார்பாக கூட ஒரு அனுமதி வாங்கி கொடுங்க, நாங்கள் எல்லா இடத்துக்கும் வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
எங்க தலைவர் எல்லாவற்றிற்கும் தயாருங்க. இந்த சனிக்கிழமைக்கே வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்களே. இன்று வரை நாகப்பட்டினத்துல பர்மிஷன் கிடைக்கலையே, பல மாவட்டங்கள்ல இன்னும் கிடைக்கலையே. அவங்க தான் இதையும் செய்யறாங்க இதையும் செய்யறாங்க. அதான் தர மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, விமர்சனத்தை அவங்க தான் வைக்கிறாங்க. கூட நீங்க தானங்க பாக்குறீங்க. நாங்க வெளியில வர்றதுக்கு தயாராக இருக்கிறது தான் நாங்க சொல்றோம். எந்த இடத்துல எங்க தலைவர் வரமாட்டாருன்னு எந்த இடத்துல நாங்க சொன்னோம்? எல்லாவற்றிற்கும் அவர் வர்றதுக்கு தயாராகத்தான் இருக்கிறாரு. மதுரை மாநாடை நடத்துவதற்கு அவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தீங்க. 1 மாசம் கஷ்டப்பட்டு தான் எங்க பொதுச் செயலாளர் அங்க அனுமதி வாங்கினாரு. விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிற்கு 2 மாசம் கஷ்டப்பட்டாங்க நாங்க அந்த மாநாட்டிற்கு அனுமதி வாங்குறதுக்கு. எந்த கட்சி மாநாட்டிற்காவது இப்படி கேள்வி கேட்பாங்களா? மாநாட்டிற்கு ஆண்கள் எத்தனை பேர் வருவார்கள், பெண்கள் எத்தனை பேர் வருவார்கள், குழந்தைகள் எத்தனை பேர் வருவார்கள், முதியவர்கள் எத்தனை பேர் வருவார்கள்னு கணக்கு கேட்குறீங்க. நாங்கள் என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகிறோம்? எப்படி ஒரு மாநாடு நடக்குதுங்க, மக்கள் குடும்பமாக வராங்க, தன்னியல்பாக வராங்க, அவங்களே தானாக வராங்க. அப்படி வரக்கூடிய மக்களை எப்படி கணக்கு பார்க்க முடியும்? இத்தனை பெண்கள் வராங்க, இத்தனை ஆண்கள் வராங்க, இத்தனை முதியவர்கள் வராங்கன்னு எப்படி கணக்கு பார்க்க முடியும்? அப்போ உங்களுடைய நெருக்கடிகள் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. அந்த அரசாங்கத்தினுடைய நெருக்கடி, இந்த காவல்துறையினுடைய நெருக்கடி, இந்த நெருப்பாற்றில் நீந்தி தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். நீங்க எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும் சரி, அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகத்தானே இருக்கிறோம். இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் மீது நீங்கள் வழக்கு பதிவு பண்ணீங்க. ஏன் பதிவு பண்ணீங்க? பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தினாரு, கூட்ட நெரிசல் அப்படின்னீங்க. ஏன் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரே, சென்னை விமான நிலையத்தில் அவ்வளோ கூட்டம் இருந்தது, அப்போ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படலையா? அரசு ஊழியர்கள் வேலை செய்ய விடாமல் தடுக்கலையா? மக்கள் செல்லக்கூடிய வழிகள் முழுவதும் பேனர்லாம் வச்சிங்களே, அது பிரச்சனை இல்லையா? அப்போ முதலமைச்சர் மீது ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணல? இப்போ அடுத்த கட்டமாக இந்த பயணங்கள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இப்போ முதல் நாள் அன்றைக்கி இந்த சனிக்கிழமை கிட்டத்தட்ட அது நிறைய தொய்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த தொய்வு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. தொய்வு வந்து நாங்கள் ஏற்படுத்தலைங்க. இல்லை புரியுது. எங்களுக்கு முறையான ஒத்துழைப்பு ஏங்க. இப்போ திருச்சியில் தலைவர் வந்து பேசுகிறாருங்க, மரக்கடை பகுதியில் நின்று பேசுகிறாரு, பல்லாயிரக்கணக்கான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் தலைவர் நின்று உரையாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வருது. அந்த இடம் குறுகலான இடம், அங்கே மக்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எப்படிங்க, விரைவாக போகிறதுக்கு தானே ஆம்புலன்ஸு. அப்போ அங்கே கூட்டம் நடக்குதுன்னு தெரியும். அங்கே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாருன்னு காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச பிறகு ஏன் அந்த ரோட்டில் நீங்கள் ஆம்புலன்ஸ் விட்டீங்க? அங்கே இது என்ன கேள்வி? அங்கேயே யாருக்காவது மருத்துவ எமர்ஜென்சி அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? ஆம்புலன்ஸ் ஒன்று அங்கிருந்து உருவான ஆம்புலன்ஸ் கிடையாது, எங்கிருந்தோ வரக்கூடிய ஆம்புலன்ஸ் அந்த வழியா அனுப்புறீங்க. இப்போ அதே கூட்டத்துக்குள்ள மயங்கி விழுந்த பெண்களை நிறைய ஆம்புலன்ஸ்ல ஏத்தி போகக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அந்த மாதிரி யாரையும் ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கலாம். அப்படியே கிடையாதுங்க. அது வெளியில இருந்து வந்த ஆம்புலன்ஸ் அந்த ரோட்ல விடுங்க. அதான் சொல்றேன், நம்ம மீடியால நான் என்ன சொல்றேன், இதுதான் இடையூறு ஏற்படுத்துறது. நம்ம மீடியால பார்த்து வீடியோ பார்த்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? நம்ம அங்க கிரவுண்ட்ல இருக்கிறவரையும் கிரவுண்ட்ல இருக்கவங்க பேசிட்டு தாங்க நாங்க சொல்றோம். எங்க தோழர்கள் எல்லாம் அங்க இருந்தவங்க தானே கேட்டு சொல்றோம். அந்த கூட்டத்திலையும் அதை நாங்க நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த ஆம்புலன்ஸை விரைவாக மருத்துவமனைக்கு அனுப்பியது யாருங்க? காவல்துறை அனுப்பியதா? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அனுப்பினாங்களா? அப்ப இதெல்லாம் நெருக்கடிகளுக்கான பல வழிமுறைகள் சொல்றேன். இது போன்ற ஆம்புலன்ஸை அனுப்புவது, மின்சாரத்தை துண்டிப்பது, போக்குவரத்து நெரிசலை அரசாங்கமே சேர்ந்து உருவாக்குவது, இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீங்க பண்ண முடியும்? இப்போ அதுதான் அந்த தொய்வு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த நேரம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இதனோட விளைவா பெரம்பலூரில் நைட் அதை கேன்சல் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படிங்கிறப்போ இனி வரும் காலங்களில் இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும், எப்படி இருக்க போகுது? இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு என்பது எங்களுடைய அட்டவணை பிரகாரம் முறையாக நடக்க போது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 3 மாவட்டத்தில் தலைவர் வந்து பேசக்கூடிய வகையில் வந்து நம்ம நெறிமுறைகளை உருவாக்கி வச்சுருக்கோம். அது வேண்டுமானால் மாறலாம். ஒரு நாளைக்கு 2 மாவட்டம் என்கின்ற முறையில் வேணால் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மக்கள் சந்திப்பு என்பது நடப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் அவர் செல்லத்தான் போகிறார், மக்களை சந்திக்கத்தான் போகிறார். மக்கள் கூட்டமாக வரத்தான் செய்வார்கள், திருவிழாவை போன்று வரத்தான் செய்வார்கள், திருவிழாவை போன்று எங்கள் தலைவரை கொண்டாடத்தான் செய்வார்கள். அதை தவிர்க்கவே முடியாது. கூட்ட நெரிசல் ஏற்படத்தான் செய்யும். அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு எப்படி இருக்கிறதோ, நாங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கிறோமோ அதே போன்ற கடமையும் ஒத்துழைப்பும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் இருக்கிறது. அவர்கள் சேர்ந்து எங்களோடு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்றால் இந்த மக்கள் சந்திப்பு என்பது அமைதியான முறையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறும். நாங்கள் அதில் மிக தீவிரமாக இருக்கிறோம். நாங்கள் அரசோடு ஒத்துழைக்கணும், அரசுக்கு வந்து எந்த அவப்பேரும் ஏற்பற்றக்கூடாது, எங்களால் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பற்றக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் நினச்சிருந்தாருன்னா அவங்க அனுமதி தரலையா பரவாயில்ல, அனுமதியை மீறி நம்ம மக்களை சந்திப்போம் என்று அவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 செகண்ட் ஆகுமா? எங்கள் தலைவர் அப்படி போயிட்டாருன்னா தமிழ்நாடு சரியாக இருக்குமா? முடங்கிறாதா? பேருந்துகள் சரியாக போயிருமா? கூட்ட நெரிசல் ஏற்படாதா? அப்போ எங்கள் தலைவர் வந்து இந்த திமுக ஆட்சிக்கும் அவப்பேர் வந்துடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்.
ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்பதிலும் எங்க தலைவர் தெளிவாக இருக்கிறார். புரியுது. இப்போ என்னென்ன மாதிரியான அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்கள் பயணப்பட போறாரு, அங்க என்ன இருக்கக்கூடிய கீ இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண போறாரு? தலைவர் அவர்கள் இப்போ வர சனிக்கிழமை வந்து நாகப்பட்டினத்திற்கும் திருவாரூருக்கும் தலைவர் அவர்கள் செல்ல இருக்கிறாரு. நாகப்பட்டினத்தில் பல மீனவர் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. அது குறித்து தலைவர் அவர்கள் பேசுவாங்க. 2011 மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாகப்பட்டினத்தில் செய்தவர் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இலங்கை இராணுவத்தால் தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டு தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது அந்த செயலை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை நாகப்பட்டினத்தில் தான் எங்கள் தலைவர் முன்னெடுத்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட மிக மூர்க்கமாக பேசினார். அதனால் வந்து எங்கள் அண்ணன்காலையோ தம்பிகளையோ மீது துப்பாக்கி சூடு நடத்துவதை இலங்கை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் 2011 பேசினார். தமிழ்நாட்டில் மீனவர் சமுதாயத்தை சார்ந்த உறவுகள் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய 2 பேர் தான். ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ மீனவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக நாகப்பட்டினம் பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு எங்கள் தலைவர் போகிறாருன்னா திருச்சி என்பது ஒரு ட்ரெய்லர் தான். சரி, ஓகே. நாகப்பட்டினம் தான் மெயின் பிக்சரே. ஓகே. திருச்சி என்பது ஒரு சாதாரண கூட்டம். அது அதை விட ட்ரிபிள் மடங்கான ஒரு கூட்டம் நாகப்பட்டினத்தில் வரப்போகுது. அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய, அதை நெறிப்படுத்தக்கூடிய மருத்துவ வசதிகள், குடிநீர் வசதிகள், எல்லா வசதிகளையும் எங்கள் கட்சி சார்பாக ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த நாகப்பட்டினம் மக்கள் சந்திப்பையும் திருவாரூர் மக்கள் சந்திப்பையும் மிக சிறப்பான முறையில் மக்களுக்கு எந்த நெருக்கடிகள் இல்லாத வகையில் அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது. கிட்டத்தட்ட இந்த சுற்றுப்பயணம் முடிந்து அடுத்த நாள் நினைக்கிறேன் திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து பேசியிருந்தார். ஒன்று நாங்கள் யாரும் வானலாம் கூப்பிடலாம், நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிக கடுமையான விமர்சனங்களை வந்து விஜய் மீது வைக்க ஆரம்பித்தார். இதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர், இப்போ விஜய் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது சீமான் அவர்களை நாங்கள் வந்து பச்சோந்தி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பச்சோந்தி எப்படி காலத்துக்கு ஏற்றார் வகையில் நேரத்துக்கு ஏற்றார் வகையில் நிறமாறுமோ அதே போன்று நிறமாறக்கூடிய ஒரு நபர் தான் சீமான் அவர்கள். இப்போ நான் அவரை பற்றி பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்டதால நாங்கள் பதில் சொல்கிறோம். ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்குது. இல்லை, கடுமையான விமர்சனம் அப்படின்னா அவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க நாங்கள் வந்து எப்படி பேச வேண்டும் என்பதை. நாங்கள் திரு சீமான் அவர்களை திரு சீமான் அவர்கள், மரியாதைக்குரிய சீமான் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் என்று தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அவர் வந்து ஒரு பொது ஊடகத்தில் ஒரு பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது நாகரிகமாக பேசணும். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு நாகரிகம் என்பது ரொம்ப முக்கியம். அவர் பேசுகிறார்ல தமிழர் தமிழர் என்று பேசுகிறார்ல, தமிழருடைய மாண்பு என்னங்க? நாகரிகமாக பேசுவது, புரியுதுங்களா? மரியாதையாக பேசுவது. அந்த மரியாதையும் அந்த நாகரிகமும் சீமானிடம் இருக்கிறதா? வாடா போடா என்று பேசுறீங்களே, இப்போ நாங்கள் வந்து வாடா போடா சீமானே அப்படின்னு நாங்கள் பேசினா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லைங்க, ஏற்றுக்கொள்வார்களா நம்ம கேட்குறேங்க. நாங்கள் வாடா போடான்னு பேசினா அவங்க கட்சியை சார்ந்த தம்பிகளும் அண்ணன் சீமான் அவர்களும் ஏற்றுக்கொள்வாரா? எங்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கட்டுங்க, அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். வாடா போடா, உன்னை யாரா கூப்பிட்டா அப்படியே கட் பண்ணீங்கன்னா அப்படியே சீமான் அவர்கள் பேசின வீடியோ நான் காட்டட்டுமா? அவ்வளோ வீடியோ இருக்குது. ஐ எம் வெயிட்டிங். என் தம்பியால தான் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அதான் கேட்க வரேன். தம்பியோடு பேசி கொண்டிருக்கிறேன். இல்ல, அதான் கேட்க வரேன். அவன் என் தம்பி, என்னை எதிர்த்தே நின்னாலும் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செய்தியாளர் அதான் பச்சோந்தின்னு சொல்றான். அதான் பச்சோந்தின்னு சொல்றான். பச்சோந்தி தானே நிறம் மாறும். அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குறித்து இப்போ வந்து ரொம்ப பெருமையா பேசுறாரு. கடந்த காலங்களில் அவர் எப்படி பேசினாரு? அவ்வளோ உரிமையில பேசினார், அவ்வளோ ஆபாசமா பேசியிருக்கிறாரு. கால் கட்டவள சமம் கிடையாது அப்படின்லாம் பேசினவர் தானே திரு சீமான் அவர்கள். பேசினது தாங்க சொல்றேன், நான் இல்லாதது எதுவுமே சொல்லலைங்க. சீமான் அவர்கள் வந்து பேசாததை மணி வந்து பேசுறாரு அப்படின்லாம் கிடையாது. அவர் என்ன பேசினாரோ அதை நான் அப்படியே சொல்றேன். வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு சொல்றீங்களா? சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்கு. அங்கே போயிட்டு ரஜினிகாந்தை போய் படுக்க சொல்லுங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு? ரஜினிகாந்த் தான் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார். அப்படியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? தமிழ் சினிமாவின் உச்சம் என் தம்பி, தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் என் தம்பி விஜய் அவர்கள் தான் பேசின வாய் தானங்க. அது என்னங்க? அது வாயா வேற என்னதுங்க? அது ஒரு மனுஷன் இப்படி இல்லாமல் பொய் பேசுவான் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்துறாருங்க. அவர் வெறும் நகைச்சுவையாளராக தான் பார்க்குறாங்களே தவிர அவர் பேசுறது யாரும் சீரியஸெல்லாம் எடுத்துக்கல. ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறீங்க, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா சீமான் வீடியோ ஒரு 4 வீடியோ பாருங்க, வாய் விட்டு சிரிக்கலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எதனால அப்படி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா முன்னாடி இவ்வளவு ஆதரவா இல்ல, உண்மை இல்ல. ஒரு பொய்யான ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு. பல இளைஞர்களை வந்து பொய்யாக வழி நடத்துறாரு. இல்ல, எனக்கு என்ன கேள்வினா, விஜய் அவர்களை இவ்வளவு கொண்டாடினவர், இவ்வளவு பேசினவர், என் தம்பி என்னை வந்து எதிர்த்தேனாலும் நான் அவனுக்கு வந்து ஆதரவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர், இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாருன்னா என்ன காரணமா இருக்கும்? அது திரு சீமான்கிட்ட கேளுங்க, இல்லை அவங்க கட்சியை சார்ந்தவங்ககிட்ட கேளுங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்ல போறாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் பல சொன்னது வந்து முன்னாடி சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி பேசுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் நாங்களும் பார்க்குறோம். நீங்க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு முன் எப்படி பேசுனீங்க? ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு நீங்க எப்படி பேசுனீங்க?
அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து வந்த பிறகுதான் நீங்கள் 24 மணி நேரமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் பேசுகிறீங்களே தவிர ஸ்டாலின் அவர்களை பற்றி பேச மாட்டேன்றீங்க, திமுகவை பற்றி பேச மாட்டேன்றீங்க, உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேச மாட்டேன்றீங்க. இனத்தை படுகொலை செய்த காங்கிரஸை குறித்து நான் காங்கிரஸை வீழ்த்துவதற்காகத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், திமுகவை வீழ்த்துவதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு பேசின சீமான் அவர்களே இப்போ எங்கே அதை பற்றிலாம் எதுவுமே பேச மாட்டேன்றீங்களே. 24 மணி நேரமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேச வேண்டிய சூழல் ஏன் உருவானது? அப்போ ஏதாவது உங்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது பணம் கிணம் வாங்கி விட்டீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை சமூக வலைதளத்தில் மக்கள் கேட்குறாங்கல்ல. அப்போ அது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் தானே இப்போ கூட பாருங்கள், அண்ணன் சீமான் தான் சொல்கிறான். அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் நாகரிகமாக தலைவர்களை பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இருந்தாலும் நாங்கள் சீமான் அவர்களின் மீது ஒருமையில் பேசுவதற்கு காரணம் என்னென்னா, பல கோடி மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, இன்றளவும் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வெகுஜன மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நபரை இவ்வளவு இழிவாக பேச வேண்டிய தேவை அற்ப அரசியலுக்காக நீங்க பேசுறியா? அற்ப ஓட்டுக்காக நீங்க பேசுறீங்களா? விஜய் இருந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த அளவு கூட்டம் வந்திருக்கும், இதை விட அதிகமாகவே வந்திருக்கும் அப்படிங்கிறாரு. சரி வந்திருக்கலாம், அப்ப அமைதியா போக வேண்டியதானே. ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு ஏன் கூட்டம் வரல? 16 வருஷம் கத்துன்னு கத்துறீங்கல்ல, தொண்டை கிளிய கத்துறீங்க, நெஞ்சு புடைக்க கத்துறீங்கல்ல, ஒரு எம்எல்ஏ கூட உங்களால் ஆக முடியலையே. ஏன் திரு சீமான் அவர்களால் கூட எம்எல்ஏ ஆக முடியலையா? ஏன் ஆக முடியல? உங்களிடம் உண்மை இல்லை, பொய் தான் இருக்கு. காலையில் ஒன்று பேசுறாரு, மதியம் ஒன்று பேசுறாரு, நைட்டு ஒன்று பேசுறாரு, திருப்பி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று பேசுறாரு, மதியம் இன்னொன்று பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியலங்க. அவர் பேசிய எல்லா வீடியோவையும் சீமான் அவர்கள் ஒரு முறை உட்காந்து பார்த்தாருன்னா அவரே பயங்கரமாக சிரிப்பார். ஓ நம்மளாயா இப்படி பேசியிருக்கோம் அப்படின்னு அவரே பேச. அவர் சொல்றது சில விஷயங்கள் எடுத்துக்க முடியுது இல்லையா? நான் இத்தனை வருஷமா இருக்கேன், நான் வந்து ஒரு கூட்டணியை வந்து எதிர்பார்த்தது கிடையாது, நீ வந்தோடனே கூட்டணிங்கிற இப்படி இதே இப்படிதான் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு சீமான் யார்? அதான் ஒரே கேள்வி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் யாருங்க? எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். ஒருவேளை எப்படி வச்சுக்கலாமா, அவர் எதிர்பார்த்த கொள்கையிலோ இல்லை அவர் எதிர்பார்த்த ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் விலகி இருக்கீங்க அப்படிங்கிறதால இப்படி பேசுறாருன்னு வச்சுக்கலாமா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, தமிழ்நாட்டு மக்கள் என்ன கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அதை நாங்கள் உள்வாங்கி கொண்டு பயணிக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ்நாட்டு மக்களின் 2 கண்களாக இருக்குது. அதை தான் எங்கள் தலைவர் மதுரை மாநாட்டில் சொன்னார், விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் அதான் சொல்கிறாரு. அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த 2 கண்களை நான் மதிக்கிறேன் தான். கொள்கை என்னன்னு கேட்டால் எல்லாரும் சமம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. மதசார்பற்ற சமூக நீதி அரசியல் தான் எங்களுடைய கொள்கை, சமூக நீதி எங்களுடைய கொள்கை, சமத்துவம் எங்களுடைய கொள்கை. இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் சமத்துவமாக இருக்கக்கூடாதா? சமூக நீதி இருக்கக்கூடாதா? ஜனநாயகம் இருக்கக்கூடாதா? ஏழை எளிய பாமர மக்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? அதற்காகத்தானே எங்கள் தலைவர் பயணிக்கிறாரு. மக்கள் அதாவது மனசாட்சி கொண்ட ஒரு மக்களாட்சியை உருவாக்க போறேன். அவர் கேட்குற ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியாதா இருக்கு. நான் இத்தனை வருஷமா வந்து இந்த மக்களுக்காக நின்று மக்களுக்காக போராடி இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறார் இல்லையா? இத்தனை வருஷமாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்ற சீமான் அவர்களே எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கிறீங்க, எத்தனை கவுன்சிலர்? உண்மையா இருக்கும் எங்களுக்கு எம்எல்ஏ இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் உண்மையா இருக்கவங்க தான் மக்கள் அங்கீகரிப்பாங்க, ஏன் உங்களை அங்கீகரிக்கலன்னு தான் கேள்வி. நீங்க உண்மையாக இருக்கிறேன் என்கின்ற பெயரில் போலியாக இருக்கிறீங்க, அதை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. குற்றமுள்ள நெஞ்சு தானங்க குறுகுறுக்கும். இப்போ எங்களுக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் திரளாக கூடுறாங்க, அதெல்லாம் பார்த்து கொண்டு வைத்தறிச்சல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசுகிறார். அவருக்கு மேற்கொண்டு வாக்கு வங்கி சரியத்தான் போகிறதே தவிர இப்போ வாங்கின வாக்கை விட ஒரு வாக்கு கூட அவங்களால எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது. அதுதான் வந்து யதார்த்தமும் அதான் கூட. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன், ஏன்னா நிறைய மூத்த பத்திரிகையாளர் இங்கே இருக்க நிறைய அனலிஸ்ட்டும் சொல்லியிருந்தாங்க, சீமான் அவர்களுடைய வாக்குகள் எல்லாமே வந்து விஜய் அவர்கள் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி சீமான் அவர்கள் ஒரு பொதுமேடையில் சொல்லியிருந்தார், இத்தனை நாள் நான் பட்டு வர்றேன், இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறேன், நீ ஏன் இப்போ வர்ற அப்படிங்கிற ஒரு. நாங்கள் அரசியலுக்கு இப்போதான் வரணும், இப்போதான் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சீமான் யாரு? இல்லை, அவரோட வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாமா? நான் வந்து இத்தனை வருஷமாக ஒரு இதை பில் பண்ணி வைக்கிறேன், நீ வந்ததுனால இதெல்லாம் எனக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வெளிப்பாடுன்னு கூட வச்சுக்கலாம். உங்ககிட்ட உண்மை இல்லைங்க, உண்மை இல்லாதனால தானே மக்கள் உங்களிடம் போகிறாங்க. இப்போ ராஜீவ்காந்தின்னு ஒரு நபர் இருந்தாரா? இப்போ அவர் திமுகவில் இருக்கார், அவர் ஏன் போனார்? தாவேகா வந்ததுனால போனாரா? பேராசிரியர் கல்யாண சுந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் எதுக்கு அதிமுகவில் போய் சேர்ந்தார்? நாம் தமிழர்ல இருந்து தாவேகான்னு ஒரு கட்சி வந்ததுனால போனாரா? காளியம்மாள்னு ஒரு சகோதரி இருக்காங்கல்ல, அவங்க ஏன் அந்த கட்சியை விட்டு வெளியேறி வேற இடத்துக்கு போனாங்க? ஜெகதீஷ் பாண்டியன் ஒரு நபர் 20 வருஷமா சீமான் கூட இருந்தவர் தானே, அவர் ஏன் வெளியேறி வேல்முருகன் கட்சியில் போய் இணைஞ்சார்? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தனி மனித ஒழுக்கம் இல்லை, அவர்கிட்ட உண்மை இல்லை, நேர்மை இல்லை, வாயை திறந்தாலே போய் ஏமாற்று பித்தலாட்ட வேலைகள் இருப்பதனால் அங்கே இருக்கக்கூடியவங்க அதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதுலேருந்து வெளியேறாங்க. அப்போ தப்பை அவர் மேலே வச்சுக்கிட்டு நீ ஏன் வந்தனா நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம், அதை கேட்க நீ யார்? தமிழ்நாடுனா உங்கள் சொத்தா?
உங்களுக்கு பத்திரம் எழுதி போட்டு கொடுத்துருக்குதா? ஜனநாயக நாடுங்க, யார் வேண்டுமானாலும் வரலாங்க. எங்கள் தலைவர் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருக்கிறார். ரசிகர் மன்றத்தை உருவாக்கி, நற்பணி மன்றத்தை உருவாக்கி, மக்கள் இயக்கத்தை உருவாக்கி, தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்று வரை விலையில்லா வீடு கட்டி கொடுக்குற திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 15 வருஷத்துக்கு மேலாக இரவு பாடசாலைகள் நடத்தி கொண்டிருக்கோம், நூலகங்கள் நடத்தி கொண்டிருக்கோம், ரொட்டிப்பால் திட்டம் நடத்தி கொண்டிருக்கோம், முதியோர் உதவித்தொகை திட்டம் நடத்தி கொண்டிருக்கோம், சட்ட விழிப்புணர்வு மையம் நடத்தி கொண்டிருக்கோம், விழியகம் நடத்தி கொண்டிருக்கோம், குருதியகம் நடத்தி கொண்டிருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு பல வருஷமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இந்த மண்ணோடும் மக்களோடும் இணைந்து இருந்தனால்தான் தலைவர் அவர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. பல லட்சம் பேர் கட்சியில் வந்து உறுப்பினர்களாக இணைகிறார்கள் என்றால் சும்மா இணைவாங்களாங்க? மன்சூர் அலிகான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்க, அவரும் ஒரு நடிகர் தானாங்க. எத்தனை பேர் அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க சொல்லுங்க? கமலஹாசன் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சாருங்க, அந்த கட்சியில் போய் எத்தனை பேர் சேர்ந்தாங்க? அப்போ திமுகவே நடுங்கக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழக வெற்றி கழகம் உருவாக்குகிறது என்றால், எங்களை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுகிறது என்றால், அந்த அளவுக்கு மக்களுக்கு பல நன்மைகளை செய்ததால் தான் மக்கள் எங்களை நம்புறாங்களே தவிர சும்மா அவர் சினிமால இருந்து வந்துட்டாருன்றதுக்காக மக்கள் நம்புவாங்களா? அவர் சினிமால இருந்து வந்ததுனாலேயே மக்கள் வந்து அப்படி தண்ணி அலுபா கூட்டம் கூடி வரவேற்பாங்களா? அஜித் ரஜினி அவர்கள் கூட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு சீமான் அவர்கள். அதாவது அஜித் அவர்களை குறித்து எவ்வளவு கேவலமா பேசினவர் தெரியுமா? அஜித் ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரூம்ல போட்டு கொளுத்து. என்ன ஆதாரம் இருக்குன்னு தானே கேக்குறேன். பேசிருக்காருங்க, ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, காட்டுட்டுமா? இந்த உங்களுக்கு நான் ஏங்க போய் சொல்ல போறேன்? சீமான் உருட்டுனா பல உருட்டுகள் சோசியல் மீடியால போனாவே வருங்க. இத பாருங்க. சில பேர் அஜித்த தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்ட பையன் நான் பாக்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவா செஞ்சு உட்காந்துக்கோண்டா நாய். அஜித் ரசிகர்களை அஜித் ரசிகர்கள் நாய் சொல்லியிருக்காரு. இவங்களெல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளாளுக்கு பேசிட்டுறேன். தீ வச்சு கொளுத்துன்னு சொல்லுவாரு. கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, கூச்சப்படுறது, இப்படி பேசிய ஒரு நபர். நான் அதனாலதான் பச்சோந்தின்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? நாங்க வந்து சும்மா சீமான் அவர்களே பச்சோந்தின்னு நான் சொல்லவே இல்லை. அவர் பேசின ஆதாரம் காமிச்சனா இல்லையா? கண்ணெதிர காமிச்சனா இல்லையா? தீ வச்சு கொளுத்தணும் நாயின்லாம் சொல்றாரு அஜித்குமார் ரசிகர்களை. ஆனா அஜித்குமார் ரசிகர் அவர்கள் பலர் சீமான் அவர்களுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள்லாம் புரிந்து கொள்ளணும். நாங்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் வந்து பிரைமரி ஃபோர்ஸுங்க. எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறார். அண்ணன் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் தலைமையில் தான் கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. தமிழ்நாட்டில் 2 அணிகளுக்கு இடையே தாங்க போட்டி. ஒன்று தாவேக அணி, இன்னொன்று திமுக அணி. இதில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க. சீமான் அவர்கள் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களில் எங்களை குறித்து மிக இழிவாக பேசுகிறார். அணில் குஞ்சுகள்னு பேச வேண்டிய தேவை என்னங்க இருக்குது? இப்போ அவர் கூட தான் நாங்கள் ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாங்கள் வந்து ஆம குஞ்சுகள் சீமான் அப்படின்னு நாங்கள் சொன்னால் சரியாக இருக்குமா? நான் நகைச்சுவைக்காக பேசலைங்க. இல்லை இது அவர் சொல்கிறார்ல, அப்போ எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ கோவத்தில் இருப்பாங்க. கொள்கையை பேசு, கோட்பாடை பேசு, நீங்கள் இந்த விஷயத்தை தப்பாக போகிறீங்க, இது சரியில்லை, இதை மாற்றுங்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், வரவேற்போம், சரி செய்வதற்கு உண்டான சூழலை நாங்கள் உருவாக்குமே தவிர இதெல்லாம் என்ன விமர்சனம்? ஒரு கூட்டத்தில் என்ன பேசுகிறீங்கன்னா, வாயில்லாத ஆடு மாடுகளுக்காகவும் நாம் உழைக்க வேண்டும், போராட வேண்டும்னு ஒரு பக்கம் பேசுறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றா மாடை, சாப்பிட்றா பீஃபை சாப்பிட்றான்றீங்க. எது உண்மை? இன்னொரு கூட்டத்தில் என்ன பேசுகிறாருன்னா, காமராஜர் அவர்கள் இறந்து போயிட்டாராம், அண்ணா அவர்கள் போயிட்டு அழுதாராம். காமராஜர் அவர்கள் எப்போ இறந்தாருன்னா 1975 இறந்தார். அண்ணா அவர்கள் எப்போ இறந்தாருன்னா 1969 இறந்தார். இப்போ யாரை நீங்கள் பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயா காமராஜர் அவர்கள் உருவாக்கி கட்டிய பள்ளிக்கூடத்தில் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் படித்து மிகப்பெரிய அறிஞராக வந்தார்னு பேசுகிறார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, மேடைகள் நின்று எங்களை பார்த்து தற்குறி கூட்டன்னு சொல்கிறார். ஏங்க காமராஜர் அவர்கள் 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வராருங்க. அப்துல் கலாம் அவர்கள் 1932 பிறக்கிறார். 1954னா காமராஜர் அப்துல் கலாம் அவர்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20லேருந்து 21 வயசாயிருக்கும். கல்லூரி படிப்பே முடிச்சிட்டாருங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் அப்துல் கலாம் படித்தார் அப்படின்றார். யார் தற்குறி கூட்டம்? நான் தான் பெரியாரின் கொள்கை பேரன், பெரியாரின் ஒரே பேரன் சீமான்னு வாய்க்கிளிய பேசிய சீமான் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? பச்சோந்தின்னு நான் சும்மாலாம் சொல்லலைங்க, உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் பெரியார் உங்களுக்கு தந்தையாக இருந்தார். இன்னைக்கு பெரியாரை நீங்கள் தரம் கட்டு விமர்சிருக்கீங்க அப்படின்னா யார்கிட்ட உண்மை இருக்குது, யார்கிட்ட நேர்மை இருக்குது? சீமான்கிட்ட உண்மை இருக்கா? சீமான்கிட்ட நேர்மை இருக்கா? நீங்கள் எங்களை பார்த்து விமர்சிப்பதுக்கு என்ன அருகதை இருக்குங்க? முதல்ல உங்களுடைய கோட்பாடு என்ன? சீமானுடைய கோட்பாடு என்ன? நாம் தமிழருடைய கொள்கை என்ன? சொல்லுங்க முதல்ல.
முதல்ல யார் தமிழர்னு சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு? அதனால் வந்து அவங்களுடைய விமர்சனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவை குளிர்விப்பதற்காக, ஸ்டாலின் அவர்களை மகிழ்ச்சி அடைய வைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தை அவர் விமர்சிக்கிறார். அதாவது அவரே குழி தோண்டி புதைச்சிக்கிறார் அவர், அவ்வளோதான். நன்றி பெதரியா, உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய இந்த செய்திகளை பயந்து நன்றி. மிக்க நன்றி. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. வீக்லி புரொடக்ஷன் வழங்கும் வி கௌதமன் இயக்கி நடிக்கும் படையாண்ட மாவீரன் செப்டம்பர் 19 முதல் திரையரங்குகளில். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.